Hey guys, welcome to our channel. It's Incredible. In the video, நம்ம crochet journey start பண்றதுக்கான first stitch பத்தி பார்க்கலாம். So first stitch போடுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு slip knot போடணும் and then chain stitch. So இந்த ரெண்டுத்தை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த ஸ்டிச்சஸ்க்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது யான். இதான் நான் யூஸ் பண்ண போற யான். அண்ட் ஒரு பிகினர் டிப் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லைட் கலர் யான்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு விசிபிலிட்டி கிளியரா இருக்கும் அண்ட் ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ ஒரு லைட் அண்ட் பிரைட் கலர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லோ அண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ற ஹூக். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன ஹூக் இருக்கோ அந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு போகாதுங்க இந்த யானுக்கு. ஏன்னா நம்ம யான் இது மீடியம் சைஸ் யான், இது வந்து என்னுடைய நீடில். ஸோ இது ரெண்டும் வந்து கம்பேட்டபிளா இருக்கும். அதனால நான் இந்த நீடில் போறேன். நீங்க பக்கத்துல ஒரு சின்ன ஃபேன்சி ஷாப்ல வாங்குறீங்கன்னா அவங்க கொடுக்குற சாதாரண யான் அண்ட் நீடில் ரெண்டுமே மேட்சிங்கா இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிகினர் கிளாஸஸ்க்கு. ஸோ வாங்க நம்ம ஸ்லிப் நாட் எப்படி பண்றதுங்கிறது பார்ப்போம். நம்ம இப்போ ஸ்லிப் நாட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டை வந்து ஒரு எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்படி டேபிளில் வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி. ஸோ அது ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்கள் தம்பை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தம்பை வச்சு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு மேலே இருக்க ஓட்டையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, மூவ் ஆகக்கூடாது. ரைட் சைடில் இருந்த சின்ன பிட்டை அந்த லுக் அவுட்டர் சைடோடு எடுத்துட்டு இப்போ அதில் ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகுதுல்ல, ஸோ அந்த இது வழியாக அந்த த்ரெட்டை எடுத்து அதை வந்து புல் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு நாட் மாதிரி ஆயிரும். அண்ட் இந்த நாட் வந்து அட்ஜஸ்டபிள் நாட். அதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா அந்த லூப் குட்டியாகி அதுக்கு உள்ள நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வச்சு தான் நம்ம நீடிலையும் த்ரெட்டையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் லூப் வந்து இதுதான். நான் இப்போ நீடிலையும் த்ரெட்டையும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் நீடில். இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு ரெடி. ஸ்லிப் நாட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இனி அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஆஃப் க்ரோஷே, அது வந்து செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எப்படி அந்த நீடிலையும் த்ரெட்டையும் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதான் வந்து போஷர். நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு மேலெலாம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுலேருந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து த்ரெட்டை பிடிங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா 3 ஃபிங்கர்ஸ்க்கு வந்து மேலே இருக்கும், இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு மட்டும் பேக் சைடில் இருக்கும் த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி தான் த்ரெட்டு பிடிக்கணும். அண்ட் உங்கள் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கரை வச்சு அந்த மீதி இருக்க த்ரெட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற எண்டோட த்ரெட்டை பிடிச்சிக்கணும். ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறதுக்கு, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுக்கு. ரைட் ஹேண்ட் வச்சு நீடில் பிடிச்சிக்கோங்க. ஸோ எப்போவுமே ரைட் ஹேண்ட் நீடில் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு. இதுதான் க்ரோஷே போஷர். ஸோ எப்போவுமே ரன்னிங் த்ரெட் வந்து உங்களோட லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸால் ஹோல்ட் பண்ணிப்பீங்க. மிடில் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் வச்சு ஸ்டார்டிங் எண்டை ஹோல்ட் பண்ணிப்பீங்க. அண்ட் தென் இண்டெக்ஸ்க்கு மேலோட அது போகும். செயின் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நீடிலுக்கு உள்ளோட யானை கொடுக்குறது தான் யான் அண்டர். அந்த நீடில் இருக்க கொக்கி மாதிரி பாட்டில் அந்த நூலை இழுத்து நம்ம லூப் வழியாக கொண்டு வரணும். ஸோ யான் அண்டர் அண்ட் தென் லூப் வழியாக உள்ளே கொண்டு வரணும். இதுதான் வந்து செயின் ஸ்டிச். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிச். நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணுவோம். ஸோ இது வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ, எவ்வளோ பெருசாக உங்களுக்கு நீளமாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செயின் ஸ்டிச்சை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் வரும். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து செயின் ஸ்டிச் அண்ட் பேசிக் ஸ்டிச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மக்களே, இப்போ நம்ம க்ரோஷே பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு புது ஸ்டிச்சையும் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த செயின் ஸ்டிச் அதுதான் வந்து எல்லா ஐட்டம்ஸோட ஃபவுண்டேஷன். ஃப்ளாட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மேட்ஸ் அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கு இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சான சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பிகினர் வீடியோ. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் போட போகிற வீடியோஸ் எல்லாமே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி க்ரோஷிங்.